இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கோல் வச்சிருக்கிறார். இலக்கு, கோல். என் பின்னாடி பாத்தீங்களா ஒரு கோல் போஸ்ட் இருக்குது. ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க இங்க கோல் போடணும், நான் அந்த பக்கம் கோல் போடணும். ஆனா அநேகம் பேருக்கு கோல் போஸ்ட் எங்க இருக்குன்னே தெரியாம விளையாடிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையின் லக்கு எங்கே எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பார்த்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய லக்கு எங்கே இருக்கிறது? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ லக்கை நோக்கி ஓட வேண்டும் அல்லவா? உன் கோல் போஸ்ட பார்த்து போப்பா, அப்பதான்ப்பா நீ கோல் போட முடியும். நீ எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உனக்கு ஜெயிக்க முடியும்? இதோ பார், உன் லைஃபுக்காக நான் வச்சிருக்கிற ஒரு கோல் போஸ்ட் இருக்குது. நீ அந்த கோல் போஸ்டுக்கு நேரா ப்ரோக்ரஸ் பண்ணு. நான் இங்க கோல் அடிக்கிறதுக்கு அங்க ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்காக வைத்திருக்கிற அந்த கோல் போஸ்ட, அந்த பெரிய மலைய, அந்த பெரிய வெற்றிய பெற்றுக்கொள்ள நான் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போறேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்குது. கோல் போடணும்னா பால் தேவை. வாழ்க்கையில தரிசனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன தேவைங்க? உங்களுக்கு கர்த்தருடைய வரம் தேவை. உங்களுக்கு கடவுள் கையில கொடுத்திருக்கிற அந்த பொருள் தேவை. வேலை, அது என்ன கார்பென்ட்ரி ஒர்க்கா இல்ல ஊழியமா, எதுவா இருந்தாலும் அது பெஸ்டா இருக்கணும். இப்ப பாருங்க, நான் கூட இந்த வச்சிருக்கிறேன் இந்த ஃபுட்பால பாருங்களேன், இது பாலா? இதை வச்சு எவனாவது கோல் போட முடியுமா? இது மாதிரிதான் சில பேர் இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு கோல் தாங்க, கோல் தாங்க. ஆண்டவர் சொல்ல, பால பார்ப்பா, கோலை விடு, பால பாரு. உன் கையில நான் கொடுத்தத கெடுத்து வச்சிருக்கிறியே. சிகரெட் ஊதி தண்ணி அடிச்சு பொல்லாத படங்களை பார்த்து கெடுத்து வச்சிருக்கிறியே. உன் பால்ல கேஸ் இல்லப்பா, உனக்குள்ள ஆவி இல்லப்பா, உனக்குள்ள ஏர் இல்ல, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சுவாச காற்று இல்லாம நீ உலகத்துல உன் ஆத்மா ஒண்ணுமில்லாம இருக்குது. உன் பால சரி பண்ணு, உன் வாழ்க்கையை சரி பண்ணு, உன் கோல் உனக்கு சூப்பரா கிடைக்கும். கோல் உங்க லைஃப்ல இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம் மாறப்போகிறது. இன்னைக்கு நீங்க நிறைய ஸ்கோர் பண்ண போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்க போகிறார். ஒரு எல்லாரும் பரலோகத்துல மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எழுப்பி கைதட்டி சொல்லுவாங்க, வாவ் காட். நீங்க ஒவ்வொரு முறையும் வெற்றி எடுக்கும் போது, ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் போது, உலகத்துல வெற்றி சிறக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிப்பீர்கள். உங்களுடைய பாலக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. God bless you. Have a wonderful day. Amen.